வணக்கம். முரளி பெருமாள் என்கிற முரளிக்கண்ணன். நாட்டில் 1000 பிரச்சனை கிடக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு அவர் ஆட்சி கட்டில் உட்காந்துட்டு தவறாயப்படுறாரு. எத்தனை பிரச்சனை வச்சுக்கிட்டு இந்த 2 அம்மனிகளும் நேற்று புளியந்தோப்புல பள்ளிக்கூட விழாவில் ரேண்டம்மா ரிப்பன் மாலையில் இருக்கிற அம்மா ரிப்பனை வெட்ட போயிருக்கிறாங்க கட்டிட துறப்புலாவில். பின்னாடியே வந்து இந்த பல்லவி அம்மாங்கிற எம்எல்ஏ அவதிட்டு போயிட்டு நல்ல வேலை மேயரம்மா சரி ரிப்பன் அந்த ரிப்பனை வெட்ட தெரிஞ்சு அது துண்டு துண்டாக கத்திச்சு விட்டாங்க. அங்கேயுமே குத்து விளக்கே எடுத்த இடத்துலையும் போட்டி அந்த அம்மா குத்து விளக்கு ஏற்றிட்டு நீட்ட நமக்கு அதை நீட்டாங்களோன்னு இவங்க கையை காட்ட அவங்கள தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருந்த மாநகராட்சி இணை ஆணையர் கற்பூர அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு உடனே கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு பள்ளிக்கூடத்தில் கட்டடத்தில் போகலாம். அங்கேயும் 8 பேர் விட்ட போயிருக்காங்க. ஒரே ஒரு கத்திரிக்கோள் தேர்ந்துருக்கு. என்ன ஒரு கத்திரிக்கோளை ஒழிச்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு. சீப்பை கல்யாணம் வச்சா சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம்னு சொல்லி ஒரே ஒரு கத்திரிக்கோளை வெட்டி உள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துல குத்துவிலை கேட்டுட்டு மெழுகுவர்த்தி நீட்டி இருக்கிறாங்க இந்த அம்மா கிட்ட. இந்த அம்மா வாங்கலை. பல்லவி அம்மா நான் கேட்டப்ப நீ கொடுக்கல, நீ கொடுக்கப்ப நான் வாங்க மாட்டேன். எப்படி நான் கேட்டேன் நீ கொடுக்கல, இப்போ நீ கொடுத்த நானே வாங்கலை. உடனே தாவை காத்தொன்று கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. ஒரு ரிப்பனு வெட்டுறதுல இவ்வளோ பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனை இருக்கு? ரிப்பன் மாலையிலிருந்து வந்த மேயரம்மா ரிப்பனை வெட்ட போகிற இடத்துல பிரச்சனை. ஊதா கலரு ரிப்பனு ஊரே சொல்லுது தப்புன்னு. அவர் வேற இங்கே ஹார்ட் டிஸ்கை காணா, கம்ப்யூட்டரை காணா, மின்வாரிய தலைமையகத்தில் என்னென்னத்தையோ காணான்னு குழப்பத்தில் இருக்கிறார் முதல்வர் அமைச்சர்களும். மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வேற திருப்பங்குன்றத்தில் தீவத்தை ஏற்றதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அவர் மூளையை குடஞ்சி உட்காந்துருக்கார் பாவம் முதல்வர். ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை எதாவது பிரச்சனை. அந்த இடத்துல 3 பொம்பளைங்க, மேயரம்மா, எம்எல்ஏ பல்லவி அம்மா, இணை ஆணையர் கற்பூர அம்மா, 3 பொம்பளையை சேர்ந்தா சொல்லவா வேணும்? என்னங்கய்யா கூத்துது? வணக்கம்.